நண்பர்கள் அனைவருக்கும் குட் பேட் அக்லி இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. குட் பேட் அக்லி இந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகும் போது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. ஏன் அப்படின்னா, ஒரு யங் டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவங்களோட ஏகே அவர்கள் இணையிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. ஏன் ஆதிக் ரவிச்சந்திரன் மேல இவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு அப்படின்னா, மார்க் ஆண்டனி அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஹிட். தொடர்ந்து ப்ரொடியூசருக்கு ஃபிளாப்பா கொடுத்துட்டு இருந்த விஷாலுக்கு டாப்பா ஒரு படம் கொடுத்து அவரோட கேரியர் அப்ளை பண்ணாரு ஆதிக் ரவிச்சந்திரன். ஸோ அதனால மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு. ஸோ இந்த படம் ஒரு நெகட்டிவ் ஷேட்ல அஜித் குமார் அவர்கள் நடிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளை பேச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மங்காத்தாவுக்கு அப்புறம் நெகட்டிவ் ஷேட்ல பெருசா நடிக்கல. ஸோ இந்த படம் முழுக்க நெகட்டிவ் ஷேட்ல வராரு அப்படின்ற மாதிரி அதுவும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை இந்த படத்துக்கு உண்டாக்குச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர் எப்படி இருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது ஒரு ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஒரு ரியலான ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மார்க் ஆண்டனி படத்துல பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி அந்த பாட்டை வச்சு அந்த ட்ரெய்லர் கட் பண்ணி அதை ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி அந்த ட்ரெய்லருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபிளேவர் கொடுத்துருந்தாரு ஆதிக் ரவிச்சந்திரன். அதே போல இந்த ட்ரெய்லர்ல ஆரம்பத்திலே ஒரு செம வைபான மெட்டீரியலான ஒத்த ரூபா தாரேன் சாங்கை இந்த ட்ரெய்லரோட கட் பண்ணி அந்த சாங்கையும் ட்ரெய்லர் கட்ஸையும் மெர்ஜ் பண்ணி சூப்பரா கொடுத்துருக்கிறாரு இந்த ட்ரெய்லரை ஆதிக் ரவிச்சந்திரன். ஸோ விஜய் வேலுக்குட்டி சூப்பராக கட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லணும் இந்த ட்ரெய்லரை. திட்ட படத்தில் கார்த்திக் சுப்ராஜ் ரஜினிகாந்த் அவர்களோட பழைய படங்களை எல்லாம் எடுத்து அதை ரிசம்பிளன்ஸாக வச்சு அதை ஒரு வைப் மெட்டீரியல் ஆக்குனாங்க. எப்படி ஒரு விண்டேஜ் வைப்பா விண்டேஜ் ரஜினியை கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேர் போடுற அந்த ஸ்டைல் முதற்கொண்டு பழைய ஸ்டைலெல்லாம் கொண்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான வைப்பை கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரி இந்த படமும் ஒரு டிஃப்ரெண்ட்டான வைப்பை கொடுக்கும் அப்படின்றது நம்ம ட்ரெய்லர்லேயே தெரியுது. முக்கியமா தீனா படத்தோட வைப் இதுல நிறைய இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா தீனாவோட அந்த ஒரு டிராயிங் இமேஜ், அதுக்கப்புறம் தீனாவில் சொல்ற அந்த டைலாக், கண் இருக்கும் காது இருக்கும் மூக்கு இருக்கும் மொழி இருக்கும் ஆனா உடம்புல உயிர் இருக்காது அப்படின்னு சொல்ற அந்த டைலாக இப்போ ஒரு டிஃப்ரெண்ட் மாடுலேஷன்ல அஜித் சொல்ற விதம், இதுவே ஒரு தியேட்டர்ல மிகப்பெரிய அளவுக்கு விண்டேஜ் வைப்பை உண்டாக்கி ஒரு மாஸ் மொமெண்ட்டை கிரியேட் பண்ணும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே போல வில்லன் அர்ஜுன் தாஸ் சொல்ற அந்த டைலாக், நான் அவனோட வரலாறு படிச்சா நீ பெரிய வில்லனா இருக்கிய அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வருது. அந்த டைலாக்கும் சூப்பரா விசில் பறக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அது போல மங்காத்தால சொல்ற அந்த திஸ் இஸ் மை எஃப் கேம், ஸோ அந்த ஒரு டைலாக்கும் அப்படியே மங்காத்தாவை எடுத்து ரிசம்பிளன்ஸா இந்த படத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தோட கதையை யூகிக்க முடியாதபடி கட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இந்த படத்துல ஏதோ ஒரு விளையாட்டு சம்பந்தமான விஷயமா இருக்கும். ஆனா இருந்தாலும் கதையை பெரிய அளவுக்கு யூகிக்க முடியல. அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் கட்டா இந்த ட்ரெய்லர் கட் பண்ணியிருக்காரு விஜய் வேலுக்குட்டி. குட் பேட் அக்லி அப்படின்னு சொல்லிட்டு 3 ஷேட்ஸ் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. இதுல யார் குட் யார் பேட் யார் அக்லி அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணவே முடியல. ஏன்னா எல்லா விதமான கேரக்டரும் 3 டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ் காமிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் காமிக்கிறாங்க. அவங்க காமிக்கிற அந்த ஷேட்ஸ் லைட்ஸ் வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். பட் அந்த லைட் வச்ச கேரக்டர் எந்த கேரக்டர் நல்ல கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கு. போலீஸ் கெட்டப்ல ஒன்று வராரு, ஸோ அவர் தான் குட் கேரக்டரா, இல்லை அந்த யூத் அஜித் வராரு அவர் தான் குட் கேரக்டரா, இந்த மாதிரி பல்வேறு கன்ஃபியூஷன் இருக்கு. அந்த கன்ஃபியூஷன் தான் இந்த படத்தை பார்க்கறதுக்கான ஆர்வத்தை தூண்டுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். முக்கியமா வசனங்களை சொல்லணும். தம்ம எனக்காக விட்டேன், தண்ணி அடிக்கிறத மனைவிக்காக விட்டேன், வயலன்ஸை பையனுக்காக விட்டேன், இப்போ பையனுக்காக இது 3ஐயும் தொடர்றதுனாலும் தொடவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டைலாக், அந்த ஒரு ஃப்ரேம் சூப்பரா இருக்கு. அந்த மொமெண்ட் மாஸ் மொமெண்டா விசில் பறக்கும் அப்படின்றதுல சந்தேகம் கிடையாது. அது போல யோகி பாபு அவர் சொல்றாரு ஏகே வர்றாரு வழி விடுறா அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் ஒரு இம்பாக்டான ஒரு மூமெண்ட்ல தான் அந்த சீனும் வரும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. அதுலயும் விசில் பறக்கும் அப்படின்றது நிச்சயம். அப்புறம் இந்த ட்ரெண்டிங்ல இருக்கணும் அப்படின்றதுக்காக ஜென்சி கிட்ட அவங்கள அப்சர்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக 10 கிலோ கறி வேணும் பாய் அப்படின்னு சொல்லிட்டப்ப இருங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் சொல்றது அப்படியே கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இப்ப உங்க கார்டு மேல இருக்கிற 16 நம்பர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜித் சொல்ற அந்த ஒரு மாடுலேஷனும் இது டோட்டலி ஒரு டார்க் காமெடியும் இதுக்குள்ள இருக்குமோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. ஸோ டார்க் காமெடி ஆக்ஷன் இது எல்லாமே கலந்து கட்டின ஒரு ஃபுல் பேக்கேஜா இந்த படம் இருக்கும் அப்படின்றது நமக்கு ட்ரெய்லரை பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு ஆர்வமா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ த்ரிஷா, ரெட்டின் கிங்ஸ்லி, பிரபு அப்படின்ற மாதிரி நிறைய நட்சத்திர பட்டாளம் இருக்கு. அதுல பிரபு சொல்ற அவன் பயத்துக்கே பயம் காட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விண்டேஜ் வைப் அதுவும் சூப்பரா செமையா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கடைசியா ஃபைனலா சிம்ரன் வராங்க.
ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றதும் அது அப்படியே வந்து ஒரு விண்டேஜ் வைப் அப்படியே கொண்டு வந்திருக்கு. ஸோ வந்து அஜித் அவர்களும் சிம்ரன் அவர்களும் இணைந்து நடிச்ச அந்த நாட்களை வந்து ஞாபகப்படுத்துற மாதிரி அந்த ரிசம்பிளன்ஸ் இருக்கு. ஒட்டு மொத்தமா ஒரு தீவிரமான ஃபேன் பாய் சம்பவமா இருக்கு. ஸோ அஜித் வந்து அப்படியே ஒவ்வொரு ஃப்ரேமையும் அப்படியே வந்து ரசிச்சு ரசிச்சு பண்ணியிருக்காரு அப்படின்றது வந்து நல்லாவே தெரியுது. ஒரு யூத் அஜித்தா வந்து அவரை காமிக்கணும். அதே போல வந்துட்டு ஒரு மாஸ் அஜித்தா வந்து அவரை காமிக்கணும். அதுக்கு அதே போல வந்துட்டு ஒரு நெகட்டிவ் ஷேட்ல இருக்கிற அஜித்தை அவரையும் வந்து குளோரிஃபை பண்ணி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃப்ரேமும் அப்படியே செதுக்கியிருக்காரு. கேமராமேன் அபிநந்தன் அவர் வந்து அப்படியே லைட்டிங்ல வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் கேரக்டருக்கு டிஃப்ரெண்ட் லைட்டிங் யூஸ் பண்ணி அவங்களோட கேரக்டரை வந்து இப்படிதான் இருக்கும் படம் பார்க்கும்போது தெரியும் இவங்களோட கேரக்டருக்கு இந்த மாதிரியான லைட்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லைட்டிங்ல வந்து டிஃப்ரெண்ட் லைட்டிங்ஸ் வந்து இருக்கு, எந்த விதமான கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஃபைண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் வந்து டிலே ஆகுது. ஸோ அதே மாதிரி ஹீரோயின்ஸை காமிச்சிருக்கேன், பிரியா பிரகாஷ் வாரியர், த்ரிஷா, இவங்களை காட்டின அந்த ஒரு லைட்டிங்கும் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். லைட்டிங்ல வந்துட்டு விஜய் வேலுக்குட்டி அவர் தான் வந்து மாஸ் பண்ணியிருக்காரு. எப்படி வந்து மார்க் ஆண்டனில இருந்து பஞ்சு மிட்டாய் சாங் வந்து மெர்ஜ் பண்ணி சூப்பரா வந்து மாஸ் பண்ணாரோ அதே மாதிரி வந்து இந்த படத்துல 10 ரூபாய் தானே சாங் வச்சு அப்படியே மெர்ஜ் பண்ணி சூப்பரா பண்ணியிருக்காரு. பிஜிஎம் பிஜிஎம்ல ஜிவி வந்து தெறிக்க விட்டுட்டு இருக்காரு. என்னதான் சாங்ஸ் வந்து மாசா இருக்கு, பட் வந்து வரிகள் புரியல. ஒரு ஆளுமா டோலுமா அளவுக்கு வந்து அந்த ஒரு வைபை கொடுக்கல அப்படின்னாலும் இது வந்து ரசிகர்களுக்கு பிடிச்சிருக்கு. ஒரு வித்தியாசமான மியூசிக் டாமினேட்டட் ஒரு சாங்ஸ் தான் இருக்கு. ஸோ எப்பவுமே வந்து வரிகள் கொஞ்சம் தெளிவாக தெரிகிற மாதிரி தான் ஜிவி பிரகாஷ் வந்து பண்ணுவார். பட் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் வந்து சூப்பராக வந்து பிஜிஎம்ல நல்லா போட்டிருக்காரு. பட் வந்து சாங்ஸ்ல வந்து கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஆவரேஜா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். டோட்டலி இந்த படத்துல வந்து ஒரு விண்டேஜ் அஜித், அப்புறம் வந்து இப்ப இருக்கிற அஜித் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான அஜித்தையும் ஒரே ஒரு ஃபிலிம்ல வந்து பார்த்து என்ஜாய் பண்ண போறோம் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அந்த அளவுக்கு ட்ரெய்லர் வந்து மாஸா இருக்கு. ஸோ இந்த ட்ரெய்லரே வந்து மிகப்பெரிய அளவுக்கு படத்தை பார்க்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு தூண்டி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஸோ என்னோட அந்த ரிவ்யூ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து லைக் பண்ணுங்க, இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கிளிக் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.